இது சிவாக்கா பாவம் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைங்க. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம்யோகா மகிழன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவாவை பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. கொஸ்டின் சொல்லுவேன், நிறைய தடவை சொல்லிட்டேன். நான் சிவா செக்ஷன் அடுத்த வீடியோவில் போடுறேன். சிவா வச்சே போடலாம் அப்படின்ற ஒரு ட்விஸ்டா இருக்கட்டும்ல, அதுக்காக தான். சிவா பத்தின ஒரு 4 கொஸ்டின்ஸ் கிட்ட எனக்கு வந்துருந்துச்சு. பர்சனலி எனக்கு நிறைய வந்துருந்துச்சா? சரி, ஓகே, உன் சேனலில் போட்டிருக்கலாம்ல, அடுத்த கட்ட நீ எடுத்துரு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டீங்க அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா சிவாட்ட இருந்தே ஆன்சர் கேட்போம். நானும் என்னால் முடிஞ்ச அளவு ஆன்சர் பண்ணுவேன். கேட்பாங்க, நான் பதில் சொல்லுவேன். சரி, நான் கொஸ்டின் வந்து நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து நான் தான் ஆங்கர், இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கூட தான் நான் செலிபிரிட்டி, இவங்க தான் பெரிய செலிபிரிட்டி மேடம். இவங்க தான் கொஸ்டின் எடுக்க போகிறோம். எடுக்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா சிவாட்ட. ஓகேங்களா, என்ன கொஸ்டின் அப்படின்னா சிவாக்காவோட ஃபேமிலியை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னீங்க. சொல்றதுக்காக எதுவுமே இல்லை எங்களுக்கு. ஃபேமிலி உங்களோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா இவங்க பையனும் உங்க பொண்ணும் தான். நானும் 3 பேர். நீலாம் இல்ல, பையனும் பொண்ணும் தான் ஃபேமிலி. சொல்லுங்க உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. உங்க அழகான ஃபேமிலி, ஒரு குருவி கூட பத்தி. எங்க ஃபேமிலி வந்து ஒரு குட்டி குருவி கூடு மாட்டிக்க. அது வந்து நானு, எங்க தம்பி, எங்க பாப்பா 3 பேர் தான். தம்பி எங்க தம்பி சண்டைக்கார தம்பி அச்சுமாதா? ஆமா, அச்சுமா, பவ்யா, நான் 3 பேர் இருக்கேன். இப்ப எங்க அப்பா ஆடா இருக்காரு, எங்க அம்மா வந்து பத்தி விட்டாச்சு. எங்க அப்பா மட்டும் இருக்காரு எங்கிட்ட. எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து டிவோர்ஸ் பண்ணிச்சு, அம்மா டிவோர்ஸ் பண்ணியாச்சு, அப்பா மட்டும் பக்கத்துல இருக்காரு. நானு, அச்சுமா, பவ்யா, அப்பா, நாங்களாம் ஒரு வீட்டுல இருக்கோம். ஓகேயா? இதான் வந்து எங்க சிவாவோட அழகான குருவி கூடு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின். ஓகேவா, செகண்ட் கொஸ்டின் ஏன்ட கேட்டது இது, சிவாக்கா பாவம் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு காமெண்ட் கேக்குறீங்க. இது நான் வந்து இவனே மேரேஜ் பண்ற மாதிரி இருக்கேன், இதுக்கு எதுக்கு மேரேஜ்? அது என்ன சொன்னீங்க அப்படின்னா சிவாக்கா பாவம் அவங்கள பாத்துக்கோங்க, அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணீங்க, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டர் கேட்டு நாங்க கமெண்ட். இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, எங்களுக்கு ஐடியா கிடையாது. என்ன சங்கரி? எனக்கும் ஐடியா கிடையாது. கல்யாணம் பண்ணது என்னைக்கே பண்ணிருக்கலாம், இனிமே எதுக்கு? இந்த தான் பொண்ணு பாத்துக்கிருக்கோம். நீ அடிச்சு புடிங்க. இவனுக்கே பொண்ணு வேணும், இவனுக்கு வேணா பொண்ணு கொடுக்க யாராவது இருந்தீங்கன்னா. மாப்பிள்ளை பாத்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி முடி வெட்டி இருப்பாரு, கொஞ்சம் வெள்ளையா இருப்பாரு. என்ன ஒண்ணு பள்ளிக்கூடம் படிக்காத மேதை என் மகன், அதனால பொண்ணு கொடுங்க யாராவது. ஓகே, நாங்க வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா முன்னாடியே பண்ணி வச்சிருக்கலாம். அந்த ஐடியா எங்களுக்கு கிடையாது, இவளுக்கும் கிடையாது சுத்தமா. சரி, ஓகே, அவனோட லைஃப் வந்து ஒரு தனிச்சிருந்துதான் லைஃப் ரன் பண்ணணும்னு இருந்தா நல்லாவே ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா, எந்த குறையும் கிடையாது, பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா இருக்கேன். இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். ஒரு இதுல சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா தூக்குல தொங்கினா என்ன, இல்ல கஷ்ட வச்சாங்க, அந்த மாதிரி ரெண்டுமே வேணாம். நிம்மதியான ஒரு வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கு. அதனால என்னைய மாதிரி தூக்குல தொங்க தேவை கிடையாது, நல்லபடியா இருக்கா. வீடியோ இருக்கிற அப்புறம் அழுகுறாரு ராமே. ஓகே, அதனால வந்து எங்களுக்கு அந்த இது எங்களுக்கு தோணல. அதனால நல்ல லைஃப் போய்கிட்டு இருக்கு இப்ப வரைய. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா சிவா வந்து ஒரு எங்களோட அத்தை பையனோட ஒரு போட்டோ போட்டிருந்தான். அது வந்து யாரு அத்தை பையன் நான் சொல்லிட்டேன், ஆனா அந்த பையன் யாருன்னு தெரியாம நிறைய பேர் வந்து அந்த பையன் யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. யாரு அது வந்துட்டு எங்க அத்தை பையன் தான். என் கூட போட்டோ போடுறாங்க அத்தை பையன், மாமா பையன், தம்பி, இந்த மாதிரி தான் போடுறாங்க. ஏன் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு போட்டோ போட்ட உடனே வந்து அவங்க கல்யாணம் பண்ணி போயிடும், அந்த மாதிரி கமெண்ட் நிறைய வருது. அதை பத்தி ஒண்ணுங்க, அத்தை பையன் தான், அது தப்பா சொல்றது ஒண்ணுமே இல்லை. சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்படுறதும் இல்லை, அது சொல்லலாம் போடாம இருக்க போறதும் இல்லை. என்ன சொல்லிக்கிட்டோம், குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நாங்க வந்து அத்தை பையன் எப்படி இருக்கணும் அந்த மாதிரிதான் இருப்போம். அதே மாதிரி அப்படின்னா நாங்க வந்து எங்க அத்தை பையன் பாத்தீங்கன்னா பண்ணி கேட்டிருக்காங்க, அவன்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அவனுமே அத்தாச்சி இங்க பாருங்க அத்தாச்சி இப்படி கேட்கறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றேன். அதான் ஜாலியா வந்து போயிட்டே இருக்கும். அத்தை பையன் மாமா பொண்ணு இருக்க வீட்டுல இந்த மாதிரி பண்ணி இருக்கதான் செய்யும். எங்க வீட்டுல இதோட ரொம்பவே இருக்கும். ஏன்னா எங்க ஃபேமிலியே அப்படிதான் ஜாலியான டைப். யாருமே ஐயோ இப்படியா அப்படிலாம் யாருமே நினைக்க மாட்டோம். எல்லாருமே வந்து ஜாலியான டைப்பு. அதே மாதிரி எங்க அத்தை பையன் தான் அவன். எங்க அம்மாவோட தாய் மாமா பிள்ளைங்க தானே அவங்க.
எங்க அம்மாவோட தாய் மாமா பொண்ணோட பையன் தான் அவன். ஓகேங்களா? எங்க அம்மாவோட தாய் மாமா வரும். என்னம்மா அப்படித்தானே வரும்? அத்தை. இவங்க அம்மா எங்க அம்மாவோட அத்தை இருப்பல. இப்ப வந்து மகிக்கு அத்தை இருக்காங்கல்ல, அத்தையோட பொண்ணு யாரு? வயசு. அந்த மாதிரி இவங்க அத்தையோட பொண்ணோட பையன் தான் அந்த பையன். அப்படின்னா அனிதாக்கா, நம்ம கடையில இருக்க அனிதாக்கா, அவங்களுக்கு தம்பி, சொந்த தம்பி. ஆமா. அடுத்து வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. நாங்க வந்து அடுத்த ஏதாச்சும் சங்கரி கடைக்கு வரும்போது ஆன்சர் பண்றோம். சிவாவோட கடை எப்படி போய்கிட்டு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. கடை இருக்கா இல்லையா, கடையை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, ஓப்பன்ல தான் இருக்கா அப்படிலாம் கேக்குறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட கடை லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பூர்விகாக்கு பக்கத்துல இருக்க சந்துல ரேவதி டிஃபென்ஸ் சென்டருக்கு ஆப்போசிட்ல மடியில் நம்ம கடை இருக்கு. சிவாவோட கடை பாத்தீங்கன்னா அப்படியே இங்க இருந்து மதுரமுக்கு போனீங்க அப்படின்னா அதாவது ஆர்டிஎம் காலேஜ் ரோட்ல நான் என்னோட போட்டோ போட்டு சிவாமதி யோகான்னு இவ கடையும் இருக்கும். இவ என்ன கடை வச்சிருக்கா அப்படின்னா டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கா. உங்க பிளவுஸ் சுடி எது தைக்கணும்னாலும் சிவாவை கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன ஏதாவது கலெக்ஷன் ஜுவல்லரி கலெக்ஷன் ஏதாவது ஃபார்மிங்ல வேணும் அப்படின்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. வேற ஏதாச்சும் கொஸ்டின் வேணும் இப்பயே சொல்லுவோம். எல்லா கொஸ்டினுமே நாங்கள் ஆன்சர் பண்ணியா. சிவா பத்தின கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ எங்களோட கொஸ்டின் அது ஜாயின் பண்ணி வரேன். ஓகேவா? பாய். இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு. என்ன தெரியுமா? ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கமெண்ட்னா, உங்க ஏஜ்ல எல்லாம் நீங்க இவ்வளோ முன்னேறிக்கீங்க, நான் இந்த மாதிரி யாரையுமே நான் பார்த்ததில்ல, உங்களை நான் லவ் பண்ணும் போதுலேருந்தே பார்க்குறேன், ப்ரௌட் ஆஃப் யூன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன கமெண்ட் பண்ண போறீங்க? ரீப்ளே. முட்டை போடுறவங்க தான் தெரியும் அந்த மாதிரி சொல்றது. வலிகள் நிறைய இருந்தாலும் சாதனைகள் மாதிரில இது விஜய் சேதுபதி அண்ணன் சொல்ற மாதிரி தான். முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் அதோட வலி. அந்த மாதிரி ஒவ்வொரு வழியும் தாங்கிக்கிட்டு இவ்வளவு சாதிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பி. நீங்க சொல்லும் போது எங்களுக்குமே ப்ரௌடா தான் இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின்ல இப்போ இது ராமனுக்கான கொஸ்டின். ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க, அண்ணா உங்களோட வெட்டிங் டேட் என்னைக்கு? 6/5 6/5 கொரோனா தாண்டி கிடையாது நமக்கு. 5ஆம் மாசம் தேதி வந்து 25ல இருந்து 30க்குள்ள இருக்கும். கரெக்டா சொல்லணும். கரெக்டாலாம் எனக்கு சத்தியமா தலையில இருக்காது. கரெக்டா சொல்றோம். அப்பதான் நான் நினைக்கிறா 27 கரெக்டா? கரெக்ட். இதே 27 கொரோனா ரைட். அதான் தெரியும். சரி ஓகே, கரெக்டா சொல்லிட்டாரு, தப்பிச்சிட்டாரு. சரி, மகியோட பர்த்டே. சிங்கத்தோட பாட்டு தெரியாம இருக்கேன். பர்த்டே இன்னைக்கு 4வது மாசம். அடுத்த மாசம் அவனுக்கு பிறந்த நாள் 22. இங்க பார்த்து சொல்ல. லேப்டாப்ல எது வச்சிருக்கேன்? கொரியர் போட்டுக்கிறேன். சரி ஓகே, சொல்லு. 22 4வது மாசம் நினைக்கிறேன். அடுத்த மாசம் அவனுக்கு பிறந்த நாள். கரெக்ட். என்னோட பர்த்டே இன்னைக்கு. உன் பாட்டே எனக்கு தெரியாதா? 7வது மாசம். எத்தனாம் தேதி? அதுதான் தெரியாது. தேதியா 15 to 20 இருக்கும். தப்பு. 15ஆம் தேதியில இருந்து 20. தப்பு. என் பிறந்த 17 கரெக்டா? தப்பு. 17 தாண்டி. என் பிறந்தநாள் தெரியல உனக்கு. என் பிறந்தநாள் சரி ஓகே, என் பிறந்தநாள் வந்து தெரியலே வச்சுக்கோ. 17 ஓம் பிறந்தநாள் இன்னைக்கு. என் பிறந்தநாள் எனக்கு தெரியாது. 2வது மாசம் 25ஆம் தேதி. சரி, என் பிறந்தநாள் அப்பயும் உனக்கு தெரியல. உன் பிறந்தநாள் தாண்டி 17ஆம் தேதி 7வது மாசம். அப்ப தெரியல. 13ஆம் தேதி 7வது மாசம்டா. ஐயோ சரி ரைட். உனக்கு ஏன் பிறந்தநாள் மட்டும் தப்பா சொல்லிட்டேன். ஓகேடா. அந்த பொண்ணு அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மகி எல்கேஜில இருந்து எப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகி வந்து ரொம்ப நாளாவே எழுதிட்டு தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ப்ரீகேஜி லாஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் எழுத ஸ்டார்ட் பண்ணான். இப்போலாம் அவன் பேர் தமிழ்லையும் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எழுத தெரியும். ஆனால் ஒரு ஸ்பெல்லிங் மட்டும் மறந்துடுவேன். இதுக்கடுத்து என்னம்மா வரும் அப்படின்னு யோசிப்பான். மற்றபடி நல்லா தான் எழுதுவான். எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்கான் இப்போதைக்கு. இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா 1 to 3 வந்து 20 வரைய 50 வரைய இதெல்லாம் கொஞ்சம் எழுதுறான். நடுநடுவில் சில இது மறந்துடு, அதை வந்து என்கிட்ட கேட்பான். மற்றபடி வந்து அவன் ப்ரீகேஜி லாஸ்ட்லேயே கொஞ்சம் எழுத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க குட்டீஸ் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வருது. நாளைக்கே நாளை கழிச்சாராமா? நாளைக்கு வரும், நாளை கழிச்சு வரும். அது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நீங்கள் நிறைய பேர் என்ன அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கல்ல, அதுக்கான வீடியோ வந்து நாளைக்கு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டேயும் ஒரு vlog வரும். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு செம்ம சர்ப்ரைஸான vlog-ஆக இருக்கும்.
அதையும் பாருங்கள். தொடர்ந்து நாங்கள் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். என்ன ராமன் தட்டாதீங்க ராமன், நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் எங்கள் சேனலுக்கு, ஓகேங்களா? சரிங்க. அதனால நாங்கள் வந்து நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். என்னவா இருக்கும்னு நீ எதிர்பார்க்குற? எனக்கு தெரியல என்னன்னு. காதில் சொல்கிறேவா? ஓ என்னன்னா நாளைக்கு சொல்கிறோம். அதை நாளைக்கு நாங்கள் அழகாக உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறோம் என்ன ஏது அப்படின்னு. நிறைய பேர் கேட்ட கொஷனுக்கு முக்கால்வாசி நாங்கள் ரீப்ளே பண்ணிட்டோம். வேறு ஏதாச்சும் விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறோம். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்ட கொஸ்டினுக்கு நாளைக்கு ஆன்சர் கண்டிப்பாக வரும். அது கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இல்லாமல் ஒரு ரிவீல் மாதிரி இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நிறையா குட் நியூஸ் வரப்போகுது உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு குட் நியூஸ்லாம் வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என்ன வீடியோவாக இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க, பார்க்கலாம். பாய் அம்மா குட்டீஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.